நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாத்தா முடிவு பண்ணிட்டான் தாத்தா இந்த சரவண. என்னன்னு? அப்படிப்பட்ட ஒரு லவ் எக்ஸ்பர்ட்டுக்கும் ஒரு லவ் ஏஞ்சலுக்கும் பிறந்த சரவண ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி எங்க பேரண்ட்ஸ் அசிங்கப்படுத்த மாட்டேன் தாத்தா. அப்புறம் லவ் பண்ண போறேன் தாத்தா, லவ் பண்ண போறேன். யாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது தாத்தா. எங்கேயோ இருக்கிற திருநெல்வேலி ஏஞ்சல மலை போட்டு தேடி கண்டுபிடிக்க போறேன் தாத்தா. ப்ரோ ப்ரோ வாங்க கோயிலை சுத்திட்டு வந்துடலாம். பாஸ் இன்னைக்கு வேண்டதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. வேண்டுதல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் உள்ள வச்சு உங்களை பார்த்தேன். அந்த புரோகிதரே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க சாமி கும்பிட்டீங்க. சின்னதா ஒரு தேங்க்ஸ் சொன்னேன் ப்ரோ. யாருக்கு? சாமிக்கு தான். எதுக்கு? அதுவா ப்ரோ, இப்போ நம்ம வேண்டினது கிடைச்சாலோ இல்ல நமக்கு மனசு பிடிச்ச மாதிரி நடந்தாலோ நான் அடுத்த நாளே வந்து சாமிக்கு தேங்க்ஸ் சொல்லிடுவேன். பாஸ் இப்பெல்லாம் யாரும் சாமி கும்பிடுறது கூட கோயிலுக்கு வரது இல்ல. ஆனா நீங்க என்னன்னா தேங்க்ஸ் சொல்றதுக்கு வந்தேன்னு சொல்றீங்க. எனிவேஸ் யூ ஆர் டச்சிங் பாஸ். பாஸ் உங்க வாழ்க்கையில தேங்க்ஸ் சொல்ற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? பாஸ் நானும் வரேன். பாஸ் என்ன பாஸ் விட்டு போறீங்க? ப்ரோ நேத்து எங்க அப்பா வேலை செஞ்ச ஆபீஸ்க்கு போனேன். அங்க அவங்க லவ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். பிளஸ் அவங்க கேர், அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். என்ன லவ் ப்ரோ, சான்ஸே இல்ல. வாவ் சூப்பர் பாஸ். ஐ அம் கம்ப்ளீட்லி மெல்டட். ஐ அம் டன் ப்ரோ. பாஸ் காதல்னாலே ஒரு பயங்கரமான ஃபீலிங், மெல்டிங் சாஃப்ட்வேர். காதல், பியார், பிரேம் இதெல்லாம் வேற பாஸ், சான்ஸே இல்ல. ப்ரோ ஐ ஹவ் டிசைடட் சம்திங். என்ன? I'm gonna love. I'm gonna completely love. Love பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ சலமதி நின்ட்ட? என்னாச்சு ப்ரோ? பாஸ் நீங்க பாட்டுக்கு இப்படி திடுதிப்புன்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா உங்க கூட தெருவாளிரண்டா என்னோட நிலைமை. இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க பாஸ். ப்ரோ நான் எப்படி கல்யாணம் பண்ணாலும் ஓம் பேமெண்ட் உனக்கு கண்டிப்பா வரும். என்ன ப்ரோ? வாவ் சூப்பர் பாஸ். இப்பதான் என் உயிரே எனக்கு வந்த மாதிரி இருக்குது. சரி வாங்க. அப்பா சாமி எப்படியோ கமிஷன் கிடைச்சா சரிதான். பாஸ் அங்க பாருங்க செம்ம மாற்று. கிளி ஜோசியம் பாஸ். கிளி ஜோசியமா? வாட்ஸ் தட்? ஐயோ கிளி ஜோசியம்னா உங்களுக்கு உங்க பாஷையில சொல்லனா பேரட் ஆஸ்ட்ராலஜி. ப்ரோ எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே இல்ல. தெரியுமே, இதான் நீங்க சொல்லுவீங்க நல்லா தெரியும். எப்படி? பாஸ் வழக்கமா ஹீரோ எல்லாருமே முதல்ல வரமாட்டேன் இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு நல்ல காமெடின்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் சரி ஓகே உனக்காக வரேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் ஜெனரலா சொல்ற டயலாக் பாஸ். இப்போ என்ன ப்ரோ, உனக்கு நான் ஜோசியம் பார்க்கணும் அவ்வளவுதானே? எஸ் வா. ஓகே வாங்க. அண்ணே வாங்க தம்பி வாங்க உட்காருங்க. உங்க நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பா என் அஞ்சலி தேவி. ஆஞ்சலினா ஜோலி? நோ 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 அஞ்சலி தேவி. ஓ அஞ்சலி தேவி. யார் அவங்க? என் கிளி பேரு சார் அது. ஓ பேரட். இன்ட்ரஸ்டிங் மேன். கிளி உங்களை விட வயசா இருக்கும் போல இருக்க. சரி அஞ்சலிய நம்ம சக்தி சரவணன்ங்கிற பேருக்கு ஒரு அற்புதமான நோ 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 ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோக்கு. ப்ரோ உங்களுக்கு பார்க்கலாம் ப்ரோ. யா டெஸ்டிங். யா ஓகே ரெடி ரெடி. மிஸ்டர் கிளி அஞ்சலிய இந்த அழகேசன்ங்கிற பிரம்மாண்ட பேருக்கு ஒரு நல்ல சீட்டை எடுத்து போட சொல்லுங்க. அஞ்சலி தேவி ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளையா இருக்கிற இந்த அழகேசன்கிறவருக்கு ஒரு நல்ல சீட்டா எடுத்து போடுமா. குடுமா ஐயாவுக்கு வந்திருக்கிறதோ பொருத்தமான சீட்டு. நீங்க
ஊருக்கு உழைக்கிற நல்ல சேவகன். உங்களுக்கு வந்திருக்கிறது அந்த ராமனை நெஞ்சில வச்சிருக்கிற அனுமார்லாம் வந்திருக்கிறாரு. சரி, எனக்கு எப்போ கல்யாணம்? ஆ, நீங்க ஏணிப்படி மாதிரி உங்களால 1000 பேர் மேல ஏறலாம். ஆனா ஏணிப்படி ஏறுமோ? புரியலையே. புரியலையா? உங்களுக்கு கல்யாண பிராப்தி இல்ல, கனெக்ஷன் பிராப்தி மட்டுமே. ப்ரோ இப்போ ஒத்துக்கிறேன் ப்ரோ, செம்ம மேட்ரு. உயர்ந்த உள்ளம். சரி, ஐயா பேருக்கு சக்தி சரவணன்கிற இந்த அற்புதமான பேருக்கு ஒரு அருமையான சீட் எடுக்க சொல்லுங்க. ஐயா சக்தி சரவணன்ங்கிற பேருக்கு ஒரு அருமையான சீட் எடுத்து போடு. ஐயா மனசுக்கு ஏத்த மாதிரி மீனாட்சி வந்திருக்கிறா. தம்பி தாய்க்கு தலைமகன், தந்தைக்கு நல்ல மகன், குடும்பத்துக்கு பிடிச்ச மகன். தம்பி குடும்பத்துல ஒரு மன கஷ்டம் வரும், அதுக்கு தீர்வு தம்பியால தான் வரும்னு சொல்லுது. சரி, அப்படியே பாஸுக்கு எப்ப கல்யாணம், எப்படிப்பட்ட பொண்ணு அமையும், எங்க அமையும் எல்லாம் பார்த்து சொல்லுங்க. நல்லா கேட்டுக்குங்க தம்பி, 4 வரியில சொல்றேன். தம்பி கடல் கடந்து கன்னியை தேடி வந்திருக்கு, அதனால காதல் திருமணம் தான் நடக்கும். வாவ், சீரியஸ்லி? சரி, பொண்ணு எப்படி இருக்கும்? பளிங்கு கல்லாட்டம் பாதம் கொண்ட தேவதை, கள்வனும் கிறங்கி போவான் அவ கண்ணழகை பார்த்து. மகராசிய மனைவியா அடைய மன்னரெல்லாம் தவம் கிடந்தாலும் சரவணன் தான் கைப்பிடிப்பான் இந்த தங்கத்தை. நம்ம மீனாட்சி கையில இருக்கிறதோ பச்சை கிளி, அதனால ஐயாவோட பச்சை கிளியும் அதையே உடுத்திருப்பா. அப்படின்னா கை நிறைய வளையல் போட்டு, கால் நிறைய கொலுசு போட்டு, காதுல மணி போட்டு, மனசுல காதலோட வருவா நம்ம சரவணனுக்கு பிடிச்ச மீனாட்சி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போலிருக்கும் பழமிருக்கும். ம், என்னங்க உன் பேரை என்ன பண்றான்னு கவனி. கண்ணாடியில முகம் பாக்குறான், அதுக்கு என்ன? இப்ப நேரா உள்ள போய் வேற ட்ரெஸ்ல வருவோம் பாரு. என்னங்க நீங்க சொன்ன மாதிரி உள்ள போயிட்டா. Wait and see. அதே மாதிரி வேற ட்ரெஸ்ல வராங்க. உன் பேரை இதே மாதிரி காலையில இருந்து 5 Dress மாத்திட்டான். எதுக்குங்க? Who knows? என்ன 2 பேரும் ஏதோ ரகசியம் பேசின மாதிரி இருந்துச்சு. ரகசியம்லாம் ஒண்ணு இல்லப்பா. இவ்வளவு பந்தாவா மேக்கப்ப போட்டுக்கிட்டு எங்க கிளம்பிட்டேன்னு உன் பாட்டி கேட்க சொன்னாட்டி. ஐயோ நான் இல்ல, இவர்தான் உன் பேரன் பண்ற கூத்த பாருன்னு சொன்னாரு. வெளில போகும்போது நல்லா போகணுன்னு மேக்கப் போட்டு போறேன். இதுக்கே டென்ஷன் ஆறீங்க? டென்ஷன்லாம் இல்லப்பா. வாட்? போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாது. அதான் எங்க போயிட்டு வர போறேன்னு சைகையில கேட்ட. சைன் லாங்குவேஜ்.
இதுக்கு நான் எங்க போறேன் நீ நேரடியா கேட்டுக்கலாம் தாத்தா. சரி எங்க போற? சைட் சீயிங். சைட் சீயிங்க? இது என்னடா ஊட்டியா சென்னை? இங்க எங்கடா இருக்குது சைட் சீயிங்? தாத்தா நீங்க சொல்ற சைட் சீயிங் வேற, நான் சொல்ற சைட் சீயிங் வேற. ஏங்க என்னங்க சொல்றான்? உன் பேரை சைட் அடிக்க போறானா? பார்வை நோக்கிட போறானா? அப்படியா? இந்த சாப்பிடுடி. இந்தாடி என் தங்கமே, இத கை செலவுக்கு வச்சுக்கடா. பாட்டினா பாட்டிதான் செல்லம். நான் உள்ள வரலாமா? அதை நீ வெளியில இருந்து கேட்க வேண்டிய கேள்விடா முட்டா புரோக்கா. வெளியே தான் சார் நின்ன. ஆனா நேத்து வச்ச மீன் குழம்பு வாசனை அப்படியே சுண்டி இழுத்துச்சு. கடைசியா மீந்து இருந்த குழம்ப நான் தான் இப்போ ஊத்தி சாப்பிட்டுட்டேன். பரவாயில்ல சார். வயிறு நிறையலன்னா என்ன, உங்க மனசெல்லாம் நிறையற மாதிரி நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னப்பா? என் பாஸுக்கு, ஐ மீன் நம்ம சரவணன் சாருக்கு பொண்ணு கிடைச்சாச்சு. ஐ சரவணா, சொல்லவே இல்ல. அவளை பாக்குறதுக்கு தான் இப்படி நீ டிப் டாப்பா கிளம்புறியா? ஐயோ பாட்டி ப்ரோ, இந்த ப்ரோ என்ன சொல்றான்னு எனக்கே புரியல. ఏంట్రా బ్రోకా ఏమి చెప్తున్నారు? క్లియర్ గా చెప్పుడా. சரவணன் பாஸுக்கு இன்னொரு இடத்துல ஒரு அருமையான வரன் வந்திருக்கு சார். வரனா? என்ன இந்த இடம் ஜிஹெச்சுக்கு போய் சின்ன குழந்தைய காட்ட போறியா? ஒரு தடவை ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, அதுக்காக எல்லா தடவையுமா அப்படியே நடக்கும்? அதை விட மோசமா நடக்கும்ன்றியா? ஐயோ அது இல்ல சார். என் தப்ப திருத்திக்க ஒரே ஒரு சந்தர்ப்பம் மட்டும் கொடுங்க சார் ப்ளீஸ். ஏய் ப்ரோ, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் மறந்துட்டியா? லவ் பண்ண போறேன்னு சொன்னேன்ல, அப்படியும் பொண்ணுக்கு என்னன்னு ப்ரோ. சாரி சார், தாராளமா லவ் பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா இப்போ வந்து இந்த பொண்ணை பாத்துருங்களேன். என்னப்பா சொல்ற நீ? அம்மா அன்னபூர்ணி அம்மா, அவருக்கு தான் புரியலனா உங்களுக்கும் ஏமா புரிய மாட்டேங்குது? இல்லையப்பா பாஸ், நீங்க எதிர்பார்க்கிற பொண்ணு, நீங்க லவ் பண்ணணும்னு நினைக்கிற பொண்ணு ஏன் இந்த பொண்ணா இருக்க கூடாது? என்ன ப்ரோ சொல்ற? பாஸ் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க அப்பாவே உங்க அம்மாவை பொண்ணு பார்க்க போகும்போது தானே லவ் பண்ணாங்க. அதே மாதிரி ஏன் உங்களுக்கும் நடக்க கூடாது? வாட் a valid point. சரவணன் பாஸ், நீங்க வந்து பொண்ணை பாருங்க, பிடிச்சிருந்தா லவ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நம்ம எதுக்கு பாஸ் இப்படி சும்மா ரோடா அலையணும்? another valid point. அது மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்கும் பொண்ணோட பேர் என்னன்னு தெரியுமா? என்ன? மீனல் லோச்சினி. பேர்லயே பாத்தீங்கன்னா மீனும் இருக்கு. ஆமா, ஆனா நீ கோல்டு ஃபிஷ் காட்டுனா கொஞ்சம் கருவாடா காட்டுற. சார், என் தப்ப திருத்திக்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ஓகே, யுவர் சான்ஸ் இஸ் கிவன். நாளைக்கே பொண்ணு பார்க்க போலாம். தேங்க்யூ சார். நான் சரோ போலாம்ல? போலாம். ஐ வெக்கத்தை பாரு. சார், எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன கால். ஒன் மினிட். ஹலோ, சக்சஸ். இப்பதான் ஒரு வழியா போராடி சம்மதிக்க வச்சிருக்கேன். ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ, மறந்துடாத. பச்சை கலரு தாவணி, கண்ணுல ஐடெக்ஸ் மையி, அப்புறமா காதுல ஜிமிக்கி, கால்ல கொலுசு. இந்த செட்டப்ப மட்டும் மாத்திராத. அப்புறம் எனக்கு தெரியாது, நல்லா கேட்டுக்கோ. அப்புறமா நீங்க கலக்க போற கலக்கல்ல மாப்பிள்ள கட்டுனா இந்த பொண்ணதான் கட்டுவேன்னு அடம் பிடிக்கணும். ஓகேவா? அப்புறமா என் கமிஷன். ஓகே, சக்சஸ், சூப்பர். வாருங்கள், அனைவரும் வாருங்கள். வணக்கம் அங்கிள். வணக்கம். வாருங்கள், வாங்க பாஸ், உட்காருங்க. அமருங்கள். நீங்க உட்காருமா. அமருங்கள். வாருங்கள், கனடா வாழ் தமிழர்களே வாருங்கள். வாருங்கள், திருமண முகவரே வாருங்கள்.
உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கம். மாப்பிள்ள தமிழ் பேச தெரிஞ்ச பொண்ணா பாக்குறான்னு உன்கிட்ட சொன்னது ரொம்ப தப்பா போச்சு. தமிழ் பேச்சு என் உயிர் மூச்சுன்னு இன்னைக்கு நான் கொல்ல போறேன்னு நினைக்கிறேன். வாருங்கள் வாருங்கள். வணக்கம் வணக்கம். வணக்கங்க. நன்றாக இருக்கிறீர்களா? இருக்கோங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாருங்கள் வாருங்கள். வணக்கம் வணக்கம். வணக்கங்க. நன்றாக இருக்கிறீர்களா? இருக்கோங்க. ஏன்பா அழகு, இவங்க ஏன் ஒரு மாதிரியா பேசுறாங்க? ஐயோ கேட்டுட்டாரு. இப்ப நான் என்ன பதில் சொல்லுவேன்? உப்பு விற்க போனா மழை பெய்யுது, மாவு விற்க போனா காத்தடிக்குது. இந்த கல்யாணத்தை முடிச்சு புரோக்கர் கமிஷன் வாங்குறதுக்குள்ள என் உயிர் போயிரு போல இருக்கே. டேய், பதில் சொல்லாம மைண்ட் வாய்ஸ்ல என்னடா லெங்க்தா யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்ல சார், நீங்க கேட்ட மாதிரியே தமிழ் பாரம்பரியம் மிக்க பொண்ணு சார். போன தடவை மாதிரி எதையாவது சொதுப்புன மகனை நாங்க காட்டுறோம் உனக்கு தமிழ் பாரம்பரியத்தை. நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள், நான் பெண்ணை அழைத்து வருகிறேன். மாரியத்தா மாரியத்தா, இந்த இடம் மட்டும் சொதப்புல இல்லாம முடிஞ்சதுன்னா வர்ற ஆடி மாசம் முதுகுல அழகு குத்தி உனக்கு தேர் இழுக்கிற. கண்டிப்பா இருக்குப்பா. தமிழ்வாதியாரா இருந்தீங்களோ? ஆமா, நீங்க பேசிட்டு இருங்க, ஒரு நிமிஷம். சரியாக சொன்னீர்கள். யோ, நான் சொன்னதெல்லாம் கரெக்டா செஞ்சு வச்சிருக்கியா? பச்சை கலர் தாவணி, காதுல கொடை ஜிமிக்கி, நீளமான கூந்தல், அப்புறம் கால்ல ஜல் ஜல்னு சத்தம் வர மாதிரி கொலுசு, எல்லாம் கரெக்டா பண்ணிருக்கல? ஒன்னும் மிஸ் ஆகல அழகேசா. ஆசாரியில இருந்து சௌரி வரைக்கும் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆல் இஸ் வெல். சூப்பர். ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். அப்பா, ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். ப்ராப்ளம் ப்ரோ. ஏங்க நம்ம புரோக்கர் ஏன் அங்க இங்க பம்மிக்கிட்டு இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல அது கொத்து பரண்டா போதுல. அதான். நீ ஏன்டா சிரிக்கிற? எனக்கு இன்னும் பெரிய காமெடி சீன் நடக்க போகுதுன்னு தோணுது. உனக்கும் புரிந்து விட்டதா? புரிஞ்சிச்சா? பரிமளம், விரைவாக நம் மகளை அழைத்து வா. ஐயோ, இவன் பேசியே தாலி இருக்கிறானே. ஐயா, நீயுமா? ஆஹா. பொண்ணு என்ன படிச்சிருக்கு? பள்ளியில் தமிழ் வழியில் படித்து அஞ்சல் வழியில் தமிழில் முதுகலை பட்டம் பெற்று முதல் வகுப்பில் தேர்ச்சி அடைந்திருக்கிறாள். அங்கிள், ஐ ஹாவ் அ டவுட். நீங்க எப்பவுமே பியோர் தமிழ்ல பேசுறீங்க? தமிழில் பேசினால் வாய் மணக்கும் அல்லவா? முதல்ல பல்ல விளக்கடா சாமி, சாவடிக்கிறானே. பாஸ், பொண்ணு வந்துச்சு, பொண்ணு வந்துச்சு. வா மகளே, வா, அனைவருக்கும் கொடு. மாப்பிளை கொடுங்க, மாப்பிளை கொடுங்க. எடுத்துக்கோங்க பாஸ். தேங்க்ஸ். அம்மா எடுத்துக்கோங்க. குழந்தாய், ஒரு கேள்வி. தமிழில் நீ எவ்வளவு மதிப்பெண் வாங்கி இருக்கிறாய்? 80 விழுக்காடுகள் வாங்கி இருக்கிறாள். உங்கள் குழந்தை 35 என்று சொன்னாள். இல்லை, பொய் இல்லை. இல்லையா? இல்லை. பாஸ், ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சிங்களா? நீங்க சொன்ன அதே பச்சை கலர் தவணி பாஸ், பச்சை கலர் தவணி. அச்சோ பாஸ், நீங்க இன்னொரு விஷயத்த கவனிச்சிங்களா? உங்க அம்மா காதுல போட்டிருப்பாங்கன்னு சொன்னீங்க ஜிமிக்கி, அதே ஜிமிக்கி பாஸ். நல்லா கவனிச்சு பாருங்க, உங்க அம்மாக்கு இருக்கிற மாதிரி அதே நீளமான முடி பாஸ். உங்க அம்மா போட்டோல இருப்பாங்கன்னு சொன்ன மாதிரியே அப்படியே இருக்காங்க பாஸ். அப்படிங்கிற எனக்கு என்னமோ கரண்டே வரலையடா பாஸ். நல்லா டெஸ்ட் பண்ணி பாருங்க பாஸ். அப்படிங்கிற இல்ல, கிராஸ் பண்ணும்போது எர்த்தே வரலையடா. பாருங்க பாஸ், வரும் பாஸ். ஐயா, காஃபிக்கு தமிழில் என்ன சொல்லுவார்கள்?
கொட்டை வடிநீர் குழம்பி என்று சொல்லுவார்கள். ஏங்க பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணா தெரியறாள்லங்க. புயலுக்கு முன்னால் கூட அமைதியாகத்தான் இருக்கும் அம்மா. போங்க, இந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலங்க. அம்மாடி, உன் பேர் என்னம்மா? மீனலோச்சனி. பாஸ் 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 இங்க வாங்க பாஸ். என்ன கவனிச்சிங்களா? பொண்ணு பேரு மீனலோச்சனி. ஏய் கமெண்ட்ரா. நீ என்னமா பண்ற? நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன். அவரு அத கேக்கலம்மா. இப்ப நீ என்ன பண்றேன்னு கேட்டாரு. ஆமா பாட்டி, நானும் அதான் சொன்னேன். நீங்க என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்ணி காமிப்பேன். ஐயோ, இன்னைக்கு ஏதோ விபரீதம் நடக்க போது போலயே. சமாளிப்போம். ஏதாவது பண்ணி காட்டுமா. ஒரு நிமிடம். என்ன தத்த பண்ண போறாங்க? மகளே, உன் வீரத்தை கனடா வாழ் தமிழர்களுக்கு காட்டு. இந்தா. சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா, பூ முடிச்சு ஒரு சேலை. எஸ்கேப்!